ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் டூர் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கொடிவேரி அருவிக்கு போகிறோம். அடுத்து எங்கெங்கே போகிறோன்றத நான் போகும்போதே சொல்கிறேன். கிளம்பியாச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12:36 போல் நம்ம கிளம்பியிருக்கோம் வீட்டிலேருந்து. அப்புறம் அப்படியே பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. நான் நல்லா தூங்கிட்டேன் நைட்டு. ஒரு வீடியோ கூட இருக்க முடியல. அப்புறம் காலையில் தான் இப்போ ஒரு டைம் என்னாச்சு 6:26 கிட்ட அப்படியே ஃபுல்லாக இங்கே மாட்டு சந்தை போயிட்டு இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்தேன். அப்புறம் இன்னிலேருந்து டே 1 மொத்தமாக 4 days இருக்குது. பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:45 கிட்ட இருக்கும். இங்கே ஒரு கடைக்கிட்ட நிறுத்தியிருக்கோம் டீ குடிக்கிறதுக்காக. சரி, நம்ம டீலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து ஃபுல்லாக மாங்காய் ஃபுல்லாக ஏகப்பட்ட கடை லைனாக வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக அந்த மாங்காய் கடையாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருந்தோம். டிஃபனே இப்போ தான் சாப்பிட்றோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி கிட்ட ஆகுது. அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அருவி கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. இது அந்த டேம். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இப்போ நம்ம சேர்ந்தாச்சு. சரி, அப்படியே துணிலாம் டிக்கியில் இருக்குது. அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. பாருங்கள், கார் அங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம அப்படியே போயிடலாம். நான் போயிட்டு காட்டுறேன். அதெல்லாம் வச்சா என்ன பாருங்க, அந்த ஜவ்வு மிட்டாய் வாட்ச்லாம் கட்டுவாங்க. அந்த மிட்டாய் உங்களை மாதிரி எடுத்துட்டேன். எல்லாருக்கும் டிக்கெட் இங்கேயே போட்டுருக்காருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க. படகு இல்லம். அந்த அளவுக்கு இங்கே ஒன்றும் கூட்டம் இல்லை. பட்டு லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ சீசன் முடியிற டைம், அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. இதோட பயங்கரமாக இருக்கும் கூட்டம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பக்கத்துலேருந்தே இங்கே வந்தாச்சு. நம்ம அப்படியே நல்லா ஃபன் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து கிளம்பியாச்சு. வெளியே போயிட்டு அப்படியே சும்மா அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம லூலு மால் போக போகிறோம். இங்கேருந்து அப்படியே லூலு மால் போயிட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோன்றதை நான் போக போக சொல்கிறேன். ₹50 ஒரு ஆளுக்கு படகுல தரிசலில் போகிறதுக்கு. அப்படியே இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம அடுத்த லூலு மால் தான் ஸ்ட்ரைட்டாக.
இப்போ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கே போய் ஜிகிரு தண்டை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த கொடிவேரி அருவி வந்தீங்கன்னா ரொம்ப சீசன் டைம் வராதிங்க, ஏன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இங்கே தான் சாப்பிட்லாம், இப்போ எங்கேயாவது சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். பட் நீங்கள் சீசன் டைம் வரதுன்னா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களால் அதிகமாக என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருக்கும், அதிகமாக போலீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இந்த சீசன் எண்டிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம நல்லா சூப்பராக குளிச்சுட்டு போகலாம். ஜிகிரு தண்டா மீன் குழம்பு சாப்பாடுன்னு சொல்லி கூவிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பால்கோவா ஜூஸு. இது 50 ரூபா. அப்புறம் ஜிகிரு தண்டா 30 ரூபா. ஜிகிரு தண்டா ஸ்பெஷல் 50 ரூபா. பட் 50 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. பால்கோவா ஜூஸும் சரி ஜிகிரு தண்டா சரி 50 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. பட் சாப்பிட்லாம், பட் ஆனால் 50 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது. இப்போ நம்ம லூலு மால் போகிறோம். இங்கே கொடிவேரி அருவிலேருந்து லூலு மால் போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட 1 hour 35 minutes கிட்ட வருது. சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே போகலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லூலு ஹைப்பர் மால் வந்திருக்கோம், கோயம்புத்தூரில் இருக்கிறது. வந்தோடனே நல்லா மழை மீன்ஸ் நல்லா அப்படியே காரிங்க போட்டு நல்லா தூங்கியாச்சு. இப்போ அப்படியே உள்ளே அப்படியே பார்க்க வேண்டியதான். சரி வாங்க போவோம். இங்கே பாருங்கள், ஒரு புத்தர் சிலை இருக்குது. அப்படிங்க கொஞ்சம் பிளேயிங் ஏரியா, எங்கள் ஜூடியோ இருக்குது. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது. சரி இப்போ அப்படியே மழை தூறல் போடுது. ஸோ நான் வீடியோ எடுக்க முடியாது. பாருங்கள், இங்கே ஒரு பெரிய நங்கூரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குரோமா இருக்குது. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எஸ்டி சைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது. ஸோ அப்படியே ஒன்று நான் பார்க்க வேண்டியதான். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மேக்ஸ் இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் இங்கே முன்னாடி போனீங்கன்னா இந்த பக்கம் ஜூடியோ, அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா குரோமா, அது பக்கத்து எஸ்டி சைடு. இப்போ இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் எந்த சைடு இருக்குன்னு தெரியல, அது மேப்பில் தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேது அவ்வளோவா. இதோ அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போக அப்படியே பார்க்கலாம். இந்த பக்கம் தான் இது உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு வாட்ச்மேன் கேட்டோம். சரி நான் உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். வந்தாச்சு பாருங்கள். அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் நடந்து வர மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டூ வீலரில் வரும்போது இங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம். அதிகமாக எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க அங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே சாப்பிட்ற ஐட்டம் தான், எல்லாமே இருக்குங்க. அப்புறம் இங்கே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இங்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது. என்ன கேட்குறீங்களோ அவங்க ஹீட் பண்ணி தந்துடுவாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியே பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈட்டரின்னு அங்கே ஒரு இடம் இருக்கும், அங்கே உட்காந்து நம்ம சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் அப்படியே திருப்பி ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இப்போல்லாம் வாங்கியாச்சு, பார்த்து அப்படியே சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன் பில் போட்டு. ஸ்வீட்ஸ் எல்லாமே
இதான் டொரியன் ஃப்ரூட். இதோட மதர் கண்ட்ரி வந்து தாய்லாண்டு. இது பாருங்கள் அவகேடோ. இதோ பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. சரி, இப்போ அப்படியே போய் பில் போட வேண்டியதான். எல்லாம் பில் பண்ணியாச்சு. இப்போ வந்து போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னான்னு பார்ப்போம். வரும்போதே பிளேட் வாங்கிட்டு வர்றது நல்லது. அங்கே உள்ளே இருக்கும், ஈஸியாக சாப்பிட்றலாம். சரி, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே சும்மா இங்கே வந்து வாட்ச் பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஹைப்பர் மார்க்கெட்டில் முக்கால்வாசி எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது. அப்புறம் ஸ்கூல் இப்போ ரீஓப்பன் ஆகிறதுனால பேக் டு ஸ்கூல் நாங்கள் இருக்குது, அதுக்கும் போய் பார்ப்போம். பாருங்கள், பிஸ்தா, ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூ அதுக்கு ஒரு ரேட் போட்டிருக்கு. அப்புறம் சாப்பாடெலாம் இங்கே வந்து குறையே இல்லை. கொஞ்சம் சூடாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. Get your offers in your smartphone. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ்லாம் இருக்குது. நிறைய காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா எங்கேயும் இந்த மாதிரி கிடைக்காது. பட் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அரேபியன் காயின்ஸு, சைனீஸ் யானு, அரேபியன் ரியாலு, அப்புறம் இந்தியன் ருப்பி, அப்புறம் 30 வேர்ல்டோட கரன்சிஸு. பாருங்கள், கிட்டத்தட்ட காயின்ஸில் வந்து 1300 வருது. கரன்சிஸ் வந்து இதோ 449. அந்த மாதிரி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ரேட்டு. இதில் பாருங்கள், 20 கரன்சிஸ், அரேபியன் கரன்சி, 20 வேர்ல்டு. பாருங்கள், இங்கே நிறைய அந்த பேபிஸோட கார்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்டேஷ்னரி இருக்கிறதுனால இங்கே ஸ்டேஷ்னரி வந்து நிறைய ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே சும்மா டாய்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். நர்ஃப் கன்னு. ஆனால் இங்கே கொஞ்சம் டாய்ஸ்லாம் வந்து ஆஃபர் இல்லாமல் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. மற்றபடி ஸ்டேஷ்னரிலாம் வந்து பரவாயில்ல, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. நம்ம இப்போ அப்படியே பில் போடுறதுக்கு போகலாம். முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இங்கே நான்வெஜ் சென்டர் பார்க்கவே இல்லை, அங்கே பார்த்துட்டு போகலாம். இதை பாருங்கள், இங்கே பாருங்களேன், லைவாக இருக்குது ஃபிஷ்ஷு. கண்ணான் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்கு. பயங்கரமாக ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுங்க. மீன்லாம் ரொம்ப பழைய மீன் போல். ஒரு கண்ணெலாம் பாருங்களேன், ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, ஒரு மாதிரி கரையாக இருக்க மாதிரி இருக்குது. கண் க்ளீனாக இருந்தால் தான் அது நல்ல மீன். சரி வாங்க நம்ம அப்படியே பார்ப்போம். பாருங்கள், கிராபு எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். அப்புறமா ஸ்குவிட்டு, அப்புறமா ப்ரான் க்ளீன் பண்ணது, இதெல்லாமே வச்சுருக்காங்க. கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷெல்லாம். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா நான்வெஜ்ஜு. பாருங்கள், மசாலா தடவிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக. அப்புறம் அதோ சிக்கன் அப்படியே ஸ்கின் எடுத்தது, ஸ்கின் எடுக்காது, அப்புறம் குயில், காடை, அப்புறம் ஹாஃப் சிக்கனு, ஒரு இதை ஃபுல்லாக அப்படியே ஹாஃப் இது அப்படியே ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது லாலிபப்பு, லெக்கு, அப்புறம் செஸ்ட்டு, விங்ஸு, அது தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக இது எல்லாமே சிக்கன் தான். அப்புறம் மசாலா தடவினதும் வச்சுருக்காங்க. மட்டன் லைன் சாப்ஸு, மட்டன் ரிப்ஸு, ஸ்டீக்கு, அப்புறமா இது பாருங்கள்
அண்ட் மைண்ட்ஸா அது அப்படியே அரைச்சி அது மாதிரி நூல் நூலாக வச்சுருக்காங்க. வந்து லெக்கு, இது பாருங்கள் கிட்னி, அப்புறம் பிரெயின், அப்புறம் கால், அப்புறம் நாக்கு, லிவர், லங்ஸு. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே ஹனி யோகர்ட் ஃப்ரூட் சாலட் இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதனால இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கோம். அப்படியே இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு. மரம் மறைக்குது பாருங்கள், ஃபுல்லு ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட் செம்ம அப்படியே கூலிங்காக காத்திருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ அடுத்த இங்கேயே வந்து நம்ம வாங்கியாச்சு சாப்பாடு வாங்கிட்டு இப்போ நம்ம அப்படியே ரூம்ஸ் கிளம்ப வேண்டியதான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ரூம் கிளம்ப வேண்டியதான். ரூம் இனிமேல் தான் புக் பண்ணணும். டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா 9:50 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் புக் பண்ணி போகணும் ரூமுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ரூம் புக் பண்ணியாச்சு. ஐஸ்வர்யா ரெசிடென்சியில் ஒரு இடத்துல தான் புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே லூலு ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து மேப்பில் போட்டாலே வந்துடும். அது பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வரும். ஒரு 3rd ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க ரூமு. 3rd ஃப்ளோர் வந்து 306 இந்த ரூம் தான். பரவாயில்ல, ரூம் நல்லா தான் இருக்குது. நல்ல டபுள் பெட் வச்சுருக்கு. 2 பேர் 3 பேர் 2 பேர் அப்புறமா ஒரு சைல்டு ஒருத்தவங்க படுக்கலாம். பரவாயில்ல, தாராளமாக படுக்கலாம். அப்புறம் ஏசி இருக்குது. அப்புறமா இந்த பக்கம் டிவி, அப்புறமா ஒரு லேம்ப்பு, அப்புறம் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான். நிறைய இடத்துல ஒரே கண்ணாடி எங்கே பார்த்தாலும். அப்புறமா இங்கே வந்து ஒரு சேரும் டேபிள், அப்புறமா ஒரு கபோர்டு, உள்ளே ஒரு பெரிய தலைவாணி இருக்குது. டே 2ல் வந்து எதுவும் கிடையாது. வால்பாறை போய் எங்கள் ரூம் போட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து டே 3லேருந்து வரும். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.